வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி பொட்டுக்கடலை முறுக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 4 கப்பு பச்சரிசி மாவு. அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைங்க. ரொம்ப கொதிக்க வேணாம், சும்மா பபுள்ஸ் வந்தாலே போதும். அப்போ இந்த மாவில் உப்பை போட்டு அந்த தண்ணி எடுத்து ஊற்றுங்க. இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் மொறுமொறுன்னு இருக்கும். அந்த தண்ணியை கொதிக்க வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பார்த்து செய்யுங்க, சூடாக இருக்கும் இல்லையா தண்ணி, அதனால் நம்ம பிசைய முடியாது கை வச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மாவை மேலாக்க போட்டுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவை மேலோடு போட்டால் தான் அந்த வாசனை இருக்கும். அதுக்காக தான் அந்த அரிசி மாவோடு போடாமல் அந்த அரிசி மாவை பிசைஞ்சிட்டு அப்புறமா பொட்டுக்கடலை மாவை போட்டுக்கிறது. அந்த சீரகம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெய்யை காய்ச்சி ஊற்றிக்கோங்க. பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை எப்படின்னு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் தான். ஈஸியாக 1 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். மாவு இந்த மாதிரி இந்த பதமாக பிசைஞ்சிக்கோங்க. இது நம்ம உடம்புக்கு எந்த வித தீங்கும் செய்யாது. நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இது தொட்டுக்கடை நம்ம ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சுன்னு கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நம்ம சீரகத்துக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம், ஓமம் போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் கூட உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஒரு வானில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காயட்டும். காஞ்சாதான் முறுக்கு நல்லா வரும். அந்த முள் முறுக்கு மாதிரி போடணும். அதனால் அந்த தட்டு எடுத்து அச்சில் போட்டுக்கோங்க. அச்சில் எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் நல்லா வழுக்கிட்டு அந்த மாவு நல்லா வரும். அதனால் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு அந்த மாவை அப்படியே போட்டுங்க. போட்டு அதில் பிழிய வேண்டியது தான். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்போ வேணாலும் இதை டக்குன்னு செய்ய முடியும். நம்ம பிழியறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமே இருக்காது. எண்ணெய் சுட்டுடுச்சான்னு கொஞ்சோண்டு மாவை கொஞ்சம் கிள்ளி போட்டு பாருங்கள். அந்த மாவு மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு அர்த்தம். காஞ்ச எண்ணெயில் தான் இது போட்டால் தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் முறுக்கு, நல்லா முறுமுறுன்னு வரும். கொஞ்சம் செவக்க வந்த உடனே திருப்பி போட்டுக்கோங்க. முதல் வாய்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கடுத்தது போடும்போதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இன்னொரு தடவை திருப்பி போட்டு அப்புறமா எடுங்க. இது ரொம்ப செவக்காமல் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக தான் இருக்குமே. பாருங்கள், நல்லா சத்தம் அடங்கிடுச்சுன்னா எடுத்துடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.